உலகத்தை ஜெயித்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு. பாடுகள் இல்லை என்று ஆண்டவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. பாடுகள் இல்லாத வாழ்க்கை தான் உனக்கு என்று வாக்கு கொடுக்கவும் இல்லை. பாடுகள் உண்டு. இயேசு தன்னை குறித்தே சொல்லுகிற அந்த இடத்துல, பச்சை மரமாகிய எனக்கு இந்த பாடுகள்னா பட்ட மரமாகிய உங்களுக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கும். பாடுகள் உண்டு, ஆனால் அந்த பாடுகளை சகிக்கக்கூடிய தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். அந்த பாடுகள் மத்தியிலே துணை நிற்பார். இன்னைக்கு ஒரு குடும்பம் கஷ்டப்படுகிறது என்று சொன்னால், தரித்திரத்துக்குள் போய்விட்டால் உறவினர்கள் அப்படியே விலகி விடுவார்கள். உதவி கேட்டு வந்து விடுவார்களோ என்ற ஒரு பயத்தோடு அவர்களை கண்டு காணாமல் போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை தான் வாழ்ந்தாலும் இயேசு அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலமாக இருக்கலாம், புதிய ஏற்பாட்டு காலமாக இருக்கலாம், கூட இருப்பாரு. சிறைச்சாலையில யோசேப்பு இருக்கும்பொழுது அங்கும் கூட இருந்தார். குழியில் போடும்போதும் கூட இருந்தார். தாவீது எல்லாம் வண்ணாந்தரமான வாழ்க்கை, அவாந்தரமான வாழ்க்கை, கர்த்தர் கூட இருந்தார். மரணங்களின் பள்ளத்தாக்கு, கர்த்தர் கூட இருந்தார். இன்னும் அப்போஸ்தல நாட்களில் அட்டி உதைய நாங்க பின்வாங்கலே, முறுமுறுக்கவில்லை. ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்கவில்லை. ஆனால் அநேக நேரத்தில் நாம் கேள்வி கேட்கிறோம், அல்லது நமக்குள்ளே கேள்விகள் எழுவது உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், பிறவியிலே கண் தெரியாத ஒருத்தனை கொண்டு இயேசுவிடம் நிறுத்தி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இவன் கண் தெரியாதவனா இருக்கிறானே, இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா, முற்பிதாக்கள் செய்த பாவமா என்று சொல்லி கேட்கும்போது இயேசு அதற்கு சொல்லுகிறார், இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு எப்படி பிறந்திருக்கிறான் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய கிரியைகளை நம்மில் வெளிப்படுத்தி தம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதற்காக தான் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஒரு அருமையான குடும்பத்திலே ஒரு சகோதரி கேட்ட கொஸ்டின் அப்படிதான், என்ன, எனக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்து விட்டதே, நான் என் பெற்றோரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாகத்தானே இருக்கிறோம், ஆண்டவரை அனுதினமும் தேடுகிறோமே, ஆண்டவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறோம், ஏன் இந்த வியாதி வந்தது, ஏன் இந்த சூழ்நிலை ஏற்பட்டது, ஏன் எனக்கு இந்த காரியம் என்று எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். உடனே இதனால் இருக்குமோ அதனால் இருக்குமோ என்று சொல்லி பயந்து புலம்பி பின்வாங்கி விடாதீர்கள். மாறாக ஒருவேளை தவறு செய்தால் அறிக்கை பண்ணும் கர்த்தர் மன்னிப்பார். இன்னொரு விதத்தில் அதை யோசியுங்கள், ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படலாமே, ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாக இன்னுமாய் உயர்த்தப்படலாமே, அநேகரை ஆண்டவருக்கு நீங்கள் கொண்டு வரலாமே, தைரியப்படுத்துவதற்கு எதுவாக கர்த்தர் அதை அனுமதித்திருக்கலாம். இந்த பிறவிக்குருடனை கர்த்தர் காண்பிக்கும் அதை தான் சொல்லுகிறார். இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, அவனுடைய முற்பிதாக்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவன் மூலமாய் வெளிப்பட போகிறது. அவனை சுகமாக்குகிறதுனாலே பிறவியிலே பார்வையற்றவன் கூட கண் பார்வை பெற்றுக் கொள்ள தேவனுடைய நாமம் அங்கு உயர்த்தப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். எது நிமித்தம் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் அநேகருக்கு சாட்சியாக இருப்பீர்கள். இதற்காக தான் சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா, முறுமுறுக்காமல், கேள்வி கேட்காமல், புலம்பிக் கொண்டிருக்காமல், இதிலும் ஒரு நன்மை இருக்கிறது, இதிலும் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். அப்படி பாருங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், தைரியமாக இருங்கள். உபத்திரவங்களை கர்த்தர் மாற்றுவார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் உண்டு, கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார், விலக மாட்டார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உபத்திரவங்கள் நிறைந்த நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல பாடுகளோடு, வேதனையோடு, என்ன ஏன் என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டு குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நினைத்தரலாம். ஏன் இந்த பாடுகள் என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு, ஏன் இந்த பாதைகள் என்று சொல்லி புலம்புவதை விட்டுவிட்டு, இதிலும் என் ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறாரே, அதை காட்டிலும் வேறு என்ன வேண்டும், அவர் போரும், இயேசு போதும் என்று சொல்லி முன்னேறி செல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் உண்டாகட்டும், அனுக்கிரகம் உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும். நினைத்தருளுவீராக. இது வந்த வியாதி நிமித்தமாக, நஷ்டத்தின் நிமித்தமாக, நிந்தனி நிமித்தமாக, இழப்பின் நிமித்தமாக, எந்தவித காரியங்களாலும் சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு தட்டி எழுப்பி தொடர்ந்து ஓட வைங்க. உடைய நாமத்தை உயர்த்த வைங்கப்பா. உடைய கரமும் பலத்த காரியங்களை செய்யட்டும். துதி கனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உபத்திரவங்களை நாம் ஜெயிப்போம். உலகத்தை ஜெயித்து நாம் இயேசுவை போல பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.